ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வாங்க கிட்ஸ் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மினி பீஸா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆயில், அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் வந்து மைதா மாவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பீஸா டேஸ்ட்டில் கிடைக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். மினி பீஸான்னு சொல்கிறாங்க, ஓவனில் செய்யணுமோ அப்படி இல்லைன்னா குக்கரில் ஹீட் பண்ணிவிட்டு செய்யணுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். நம்ம வந்து தோசை தவா இருந்தால் போதும். நம்ம வந்து தோசை தவாலேயே நம்ம வந்து குட்டி பீஸா வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து நான் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ இது மேலே வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பழைய வீடியோ, இது ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து, நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு. இப்போ நான் வந்து கடாயை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஆனியன் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில், அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக ஆகிடும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி செவக்கிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. ரொம்ப தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாம். புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன பிறகு இதுதான் ஃபஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஹைப் ஆப்ஷன் வந்துருக்கும் நம்ம சேனலுக்கு. ப்ளீஸ் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். 2 ஸ்பூன் கெச்சப் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா வந்து நார்மலாக ஒரு வாட்டி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மாவில் பார்த்திங்கன்னா 2 பகுதியை நான் வந்து பிரிச்சுக்கிறேன். கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக நான் வந்து சப்பாத்தி மாவு எடுத்துக்கிறேன். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்கை கூட நீங்கள் வந்து செய்யலாம். டம்மி ஃபில்லிங்காக இருக்கும் பசங்களுக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம. சின்ன பசங்களோட பெரிய பசங்களை போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கலாம் நம்ம. நான் வந்து இந்த அளவுக்கு திரட்டி எடுத்துருக்கேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மூடி இல்லைன்னா ஒரு டம்ளர் ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸாக இருக்கிறது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். சின்ன பசங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ரவுண்ட் ஷேப் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ்க்கு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க தோசைக்கல் வந்து சூடு பண்ணிக்கலாம். இது மேலே பார்த்திங்கன்னா ஆயிலோ இல்லைன்னா கீயோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி வந்து இது மேலே போட்டுக்கலாம். ஓவர் குக் ஆகாமல் ஒரு மீடியமாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மேலே நம்ம வந்து சாஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு வாட்டி வேக வைப்போம். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. பாருங்கள், இதே மாதிரி நான் வந்து 3மே சுட்டு எடுத்துக்கிறேன். நான் 2 சைடும் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா மீடியமாக வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஆயிலுக்கு பதில் நீங்கள் வந்து நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 3மே நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கெச்சப் வந்து நம்ம வந்து இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 3மே இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம வந்து கெச்சப் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் 3த்துக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சில்லி சாஸ் இல்லாமல் கெச்சப் மட்டும் கூட நீங்கள் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். காரம் வேணும்னு நீங்கள் வந்து சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆனியன் வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆனியனுக்கு பதில் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயிலில் வதக்கிட்டு நீங்கள் வந்து இது மேலே வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஓவனோ இல்லைன்னா குக்கரோ எதுவுமே தேவையில்ல. நான் இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஆனியனுக்கு பதில் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். சின்ன பசங்க பார்த்திங்கன்னா பிடிக்காத வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் வதக்கிட்டு இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாக கூட இருக்கும். இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் வந்து கடையில் வாங்கின சீஸ் தான். நான் வந்து வீட்டில் எப்படி சீஸ் செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள் கிட்டே இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். இப்போ வாங்க தோசைக்கல் வந்து சூடு பண்ணிக்கலாம் நம்ம திருப்பியும். இப்போ இது மேலே நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த குட்டி பீஸை வந்து இது மேலே வச்சுக்கலாம். இது மேலே வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து ஹீட் பண்ணிக்கோங்க போதும். நம்ம போட்ட சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிருக்கும். நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. நான் வந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் வந்து 3 பீஸாவும் செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப ஹெம்மியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், மினி பீஸா பார்த்திங்கன்னா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து பார்க்குறேன். பாய்.